இப்பொழுது பம்மல் வழியாக வந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஹலோ, மார்க்கோ ஸ்டேஷன். ஹலோ ஸ்டேஷன். ஃபெலிக்ஸ் கொள்ளை 20 கோடி ரூபாய் அடிச்சுட்டு அது பம்மல் வழியாக வந்து கொண்டிருக்கிறான். அங்க எல்லா டிராஃபிக்லாம் பிளாக் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. ஹலோ, பிடிக்க முடியலையா? ஐயோ, தப்பிச்சுட்டானே. சரி, ஓகே. டிராஃபிக்லாம் மற்ற சைட்லாம் பிளாக் பண்ணி சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரேஸ் பண்ணி ஆகணும் இன்னைக்கு. செலவு பண்ணிட்டேனே, இங்கே நல்லா இருக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பவே ஆண்டவர் இறங்குறார், இப்பவே ஆண்டவர் இறங்குறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷமே இறங்க போறார், இந்த வருஷமே இறங்க போறார். பரலோகத்துல இருந்து வராரு. இப்போ எல்லாரும் விசுவாசிச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போதே என் மனசுல ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பேரை காட்டுறாரு. ஃபெலிக்ஸ்னே யாரோ ஒருத்தவங்க இருக்கீங்க. ஃபெலிக்ஸ்னே யாரோ ஒருத்தவங்க இருக்கீங்க. ஃபெலிக்ஸ், உன்னை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு வராங்க, வெள்ளம் போல சூழ்ந்து கொண்டு வராங்க. ஆனா ஃபெலிக்ஸ், ஆண்டவர் வந்து இன்னைக்கு உன்னை சந்திக்கிறார். யார் என்ன விடுவிப்பா, யார் என்ன தப்புவிப்பா அப்படின்னு சொல்லி நீ ஏங்கி கொண்டு இருக்கிற கேப்ல, என்ன பத்தி பேசிட்டு இருக்கா? ஏங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் கூக்குரலை கேட்டாரு. ஆண்டவர் வந்து உன்னை இன்றைக்கு ரட்சிக்க போறாரு. இங்க ஃபெலிக்ஸ்னு யாராவது இருக்கீங்களா? மேடைக்கு வாங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. ஃபெலிக்ஸ், உன்னை சுத்தி எதிரிகள் சூழ்ந்து கொண்டு வராங்களா? உன் கையில ஆண்டவர் ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாரு. பறிக்க ஆட்கள் வராங்களா? கவலைப்படாத ஃபெலிக்ஸ், உன் கூக்குரலை ஆண்டவர் கேட்டாரு. இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னவர் இன்றைக்கு உன் குரலை கேட்டாரு. இன்னைக்கு உன்னை விடுவிக்க போறாரு. கவலைப்படாத. சர்ச்சு முடிஞ்சவங்க என்ன தனியா பாரு. நம்ம ஜெபம் செய்ய போறோம். முதலாவது நம்ம சகோதரி ரியாக்காக ஜெபிக்க போறோம். 2-3 நாளாவே ஆண்டவர் வந்துட்டு அவங்களுடைய கனவுல ஒரு 2 எழுத்தை காட்டுறாருன்னு சொன்னாங்க. என்ன 2 எழுத்து அது? கரெக்ட். எம்ஜின்ற எழுத்தை வந்துட்டு காட்டுறாரு. அவங்களுக்கு ஏற்கனவே 6 சொகுசு கார் இருந்தாலும் நம்ம பைபிள் படி 7 தான் வந்துட்டு பூர்ணமான நம்பர். ஸோ ஆண்டவர் அந்த 6 காரோட சேர்த்து இந்த ஒரு இஎம்ஐயும் போட்டு அவங்களுக்கு 7 காரா கொடுக்கறதுக்காக நம்ம ஊக்கமா உபவாசித்து ஜெபிக்க போறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஜெப குறிப்பு, நம்மளுடைய சகோதரி கிறிஸ்டிக்காக நம்ம வந்துட்டு ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய சபையில அவங்க உற்சாகமா காணிக்கை ஆண்டவருக்காக வந்துட்டு அவங்க கொடுக்குற நல்ல ஒரு சகோதரி, எல்லாத்தையும் கரெக்டா பண்றவங்க. அவங்களோட பையன் வந்துட்டு அமெரிக்கால பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா என்ன, அவங்களுக்கு பையன் அவங்களுக்கு பொண்ணுதான் வந்துட்டு அவங்க நினைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காகவும் இப்ப நம்ம ஊக்கமா ஜெபிக்க போறோம். கவர்மெண்ட் என்னன்னா வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, இவங்க என்ன வரதட்சணை வழியை காட்டுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்பு, நம்ம சகோதரர் பர்னபாஸ்க்காக நம்ம ஜெபிக்க போறோம். சில லேண்ட் பிரச்சனையினால தம்பி மண்டையை உடைச்சிட்டாரு. ஆண்டாலும் நம்முடைய தேவன் வந்துட்டு விடுவிக்கிற தேவன். எப்படி பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில இருந்து விடுவிச்சாரோ, நம்ம சகோதரர் பர்னபாஸை விடுவிக்க போறாரு. அடுத்ததாக மிக முக்கியமான வேலை, சாட்சி வேலைக்குள்ளாக இப்ப நம்ம கடந்து செல்லலாம். சாட்சி சொல்றவங்க ஒருத்தரா வாங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நாங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு போயிருந்தோம். போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டோன்னே சரி வீட்டுக்கு சண்டே என்னோட கறி எடுத்துகிட்டு போகலாம் சரி போயிட்டு இருந்தோம்.
கொஞ்ச தூரம் போனோடனே கூட்டமா இருந்துச்சு. இடன்னு பார்த்தாச்சுன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சரி பயம் வந்துச்சு. ஐயோ நம்ம தான் லைசன்ஸ்ல 18 வயசு ஆகலையே, இப்போ நம்ம பிடிச்சிருவாங்களோ பயமா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச தூரம் போனேன் தம்பி வந்து கொஞ்சம் வண்டி ஓரமா வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரையும் லைசன்ஸ் செக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐயோ அப்போ நான் கடவுளை கேட்டேன், கடவுளை விட்டுருங்க, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டே இருந்தேன். அப்போ பார்த்து நிறைய செக் பண்ணிட்டு இருந்தாங்க. செக் பண்ணிட்டு வரும்போது என் லைன்ல வரும்போது கரெக்டாக வந்து இன்னொருத்தர் கூப்பிட்டாரு. அப்போ சொன்னாங்க நாமளும் ரேண்டமாக போலீஸ் வந்து ஓகே லைசன்ஸ் இருக்காமா அப்படின்னு கேட்டார். ஆமா சார் எனக்கு லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ சரி போகலாம், சரி போகலாம் அப்படின்ட்டாரு. பொய்யெல்லாம் இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு பைபிள்ல எழுதி இருக்குல்ல, அவனதான் கர்த்தர் விடுதலையாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. பொய்யா பொய். வேற சாட்சிகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை மட்டுமாய் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி. என் வாழ்க்கையை அலாலையா சோதனை வந்தாலும் இம்மட்டும் தேவனை உயிரோடு வச்சு காத்துக்கிறார். அதுக்காக கொடான கொடி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு சாட்சி நான் எனக்கு சொல்ல போறேன். இதுல தேவன் எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சு என்னை ரொம்ப எனக்கு நல்ல உற்சாகம் கொடுத்தாரு. காலையில சனிக்கிழமை காலையில சீக்கிரமா அதிகாலமே 8:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 8:30 மணிக்கு எழுந்திரிச்சு உடம்பெல்லாம் குளிச்சு தலையெல்லாம் சீவி பவுடர்லாம் போட்டு வந்து நிக்கிறேன். கஷ்டப்பட்டு தேங்காவெல்லாம் துருவி வைக்கிறேன். எல்லாத்தையும் மிக்சியில போட்டு மிக்சி ஆன் பண்ற கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன உடனே ஐயோ என்ன ஆண்டவரே இவ்வளவு பெரிய சோதனை கொடுக்குறீங்க, நான் காலையில சோறு தின்னாம எப்படி இருக்கிறது, ஐயோ ஆண்டவரே ஏன் என்ன அதாலையா சோதனை இப்படி அடிக்குது. அப்புறமா நான் செஞ்ச பாவங்களை நினைச்சு பார்த்தேன். நேற்று சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று 100 சோத்திரங்கள் படிக்கல, நேற்று பிரேயர் பண்ணல, அதனால என்ன தேவன் தண்டிக்கிறாரோ அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு மன்னிப்பு கேட்க பாவ மன்னிப்புக்கு காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சேன். பிரேயர் ஊக்குவிச்சு ஜாம் பண்ணிட்டு ஆவியில் நஞ்சு பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டா 6 மணிக்கு டக்குன்னு கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்தோடனே ஆண்டவரை கொடான கொடி நன்றி, என் ஜபத்தை கேட்டீங்க அதற்காக கொடான கொடி நன்றி. அதுக்கப்புறமா நான் அதுக்கு ஆண்டவர் அந்த பிரேயர்ல எனக்கு ஒரு பாடலை வெளிப்படுத்தினாரு. யாக்கோப போலன்னா யாக்கோப போலன்னா போராடுவேன், எரியாவ போலன்னா ஜெபித்திடுவேன், விடமாட்டேன் கரண்ட் வர வரைக்கும் நான் விடவே மாட்டேன் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். விடவே மாட்டேன். பாட்டுல விட மாட்டேன்னு பாடினதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வைக்க விடுமா வர பேர் ஆகுது. சரி, இன்னைக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம மெசேஜ் இன்னைக்கு வேண்டாம். மிக 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 முக்கியமான நேரம். என்ன நேரம் சொல்லுங்க? காணிக்கை கொடுக்கிற நேரம். நீங்க காணிக்கை கொடுக்க போறதில்ல, உங்க காணிக்கையை நீங்க ஆண்டவர் இடத்துல விதைக்க போறீங்க. அது 1 கிராமா இருக்கலாம், இல்லைன்னா 1/2 கிராமா இருக்கலாம், இல்லைன்னா தங்கமா இருக்கலாம். தங்கம் இல்லையா பணத்தை போடு, பணம் இல்லையா செக்க போடு, செக்கும் இல்லையா நீயே காணிக்க பெட்டிகள் வந்து விழுந்துரு. ஹalleluya. அப்படி நல்லா சொல்லிட்டேன் குடுப்பா பத்தல. ஹalleluya. ஓகே தம்பி பாய்ஸ், அந்த ஸ்வைப்பிங் மிஷின்லாம் எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் டெபிட் கார்டு வச்சிருக்கிறவங்க நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்றோம். ஆன்லைன் பேமெண்ட்ஸ், QR, டிஜிட்டல் இந்தியா வாங்க சீக்கிரம் போட்டு விடுங்க. QR போடலாம். ஓகே எல்லாம் ஸ்கேன் பண்ணிடுங்க. ஓகே இதுதான் அனுப்பி விடுங்க இந்த QR கோடுக்கு. ஓகே அடுத்ததாக நம்ம கடைசி ஜெப வேலைக்குள்ள நம்முடைய சகோதரர் வந்துட்டு நம்ம நடத்துவாங்க. ஜெபம் செய்வோம். ஜெபம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பூரண நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உலகமே பரவாதே. ஆமென். இந்த தம்பியை கொஞ்சம் கவனிச்சு விடுங்க. சர்ச்செல்லாம் எப்படி நல்லா போச்சா? ரொம்ப ஜாலியா இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான இடத்தை நான் பார்த்ததே இல்லை. சூப்பர் பார்த்தா ஆண்டர் நல்லா இறங்கினாரா, நல்லா வல்லமையா இருந்துச்சா? பயங்கரமா இருந்தது. என்ன நினைச்சோட பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் எனக்கு ஃபீலே பயங்கரமா தெரியும். அப்படிதான்ப்பா இருக்கும். வேற எங்க போனாலும் உனக்கு இந்த ஃபீலே இருக்காது. இங்க மட்டும் தான், நம்ம சர்ச்சில் மட்டும் தான் ஆண்டவர் இறங்கிய வந்து வல்லமை எல்லாருக்கும் தருகிறார். சரியா சரி. இப்போ வந்து நான் ஒரு சில விஷயங்களை பத்தி பேசலாம். இப்போ வந்து நம்ம சர்ச்சில் வந்து நீ ஒரு மெம்பரா இருக்கிறதுக்கு வருஷ கணக்குல நல்ல மெம்பரா இருக்கிறதுக்கு 2 பிளான் இருக்குப்பா.
பேசிக் பிளான் ஒன்று இருக்கு, பிரீமியம் பிளான் ஒன்று இருக்கு. ரெண்டு இருக்கு. பிரீமியம் இது நான் வந்து வெளிலதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல plan இருக்கு உங்களுக்கு. இந்த பேக்கேஜ்ல இருக்குங்க. இதோட அருமையை பார்த்து நீ போக போக புரிஞ்சு வைப்பா. ஃபர்ஸ்ட் நான் பிரீமியம் பிளானை பத்தி நான் உனக்கு சொல்றேன். சரி. பிரீமியம் பிளான்ல மாசம் மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 50,000 ரூபாய். இதோட பிரீமியம் பிளான்ல வந்து என்னெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்போவாது நீ வந்து சர்ச்சுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, காலையில நல்லா தூங்கிட்டேன், இல்லைன்னா வேற ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படி இப்படின்ட்டு நீ நினைச்சினா இனிமே நீ கவலை பட தேவையில்ல. உங்களுக்காக எங்க டீம் மெம்பர்ஸ் வந்து சர்ச் அட்டன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்ல நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதை நல்லா சுருக்கமாக்கி 30 செகண்ட்ல ஹைலைட்ஸா கட்டிடுவாங்க. சூப்பரியா நல்லா இருக்கியா. அது மட்டும் இல்ல, டெய்லியும் காலையில வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அதை பத்தி இனிமே நீ கவலையே பட தேவையில்ல. இனிமே நீ முழங்காக நிக்கவே தேவையில்லப்பா. உனக்காக எங்க டீம் மெம்பர்ஸ் ஜெபிச்சிருவாங்க, வேதம் வாசிச்சிருவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்ல, இந்த பிரீமியம் பிளான்ல வேற என்ன இருக்கலாம், உனக்காக மட்டும் இல்லாம உன்னோட குடும்பத்தாரு, உன் வீட்டுல இருக்கிற பெட்ஸ் எல்லாருக்காக சேர்ந்து நாங்களே ஜெபிச்சிருவோம். நீ கவலையே பட தேவையில்ல. ஆமாப்பா. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம சர்ச்சுக்கு வருஷ கடைசியில நம்மளோட பாஸ்டர் மிராக்கிளியம் வருவாரு. அவர் வந்து வந்தாலே ஃபுல்லா மிராக்கிள்ஸா தான் இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பிரீமியம் பிளான்ல இருக்கவங்களுக்கு மட்டும் வருஷ கடைசியில பரலோகத்துக்கு நேரா போயிடுவாரு. போய் டைரக்டா பரலோகத்துல இருந்தே உனக்கு வந்து வாக்குத்தத்தம் வாங்கிட்டு வந்துருவாரு. வாங்கிட்டு வந்து பரலோகத்துல இருந்து டைரக்டா உனக்கு டெலிவரி பண்ணிடுவாரு. நீ அவர்கிட்ட இருந்து வாங்கி ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு கண்டிப்பாப்பா. அப்படின்னா நானும் இந்த பிளானை தான் ரொம்ப உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரியா. அடுத்து பேசிக் பிளான் ஒன்று இருக்கு. பேசிக் பிளான்ன்றது பெருசா ஒன்றும் இல்லப்பா. நீ வந்து சும்மா வந்து சர்ச்சுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நீ வந்து கொடுக்குறதுனா கொடுக்கலாம். பேசிக் பிளான் வந்து 10,000 ரூபா. ஓகேவா? மாசம் கொடுக்கணும் 10,000 ரூபா. அதுல வந்து ஒன்றும் இல்லை, நீ வந்து தினமும் சர்ச்சுக்கு வந்துதான் ஆகணும். நாங்க வந்து சும்மா பேருக்கு வேணா உன்னோட பேரை வச்சு நாங்க வந்து ப்ரேயர் பண்ணிப்போம், நானும் எங்க டீம் மெம்பர்ஸும். அவ்வளவுதான்ப்பா, பெருசா அது இருக்காது. ஆனா இந்த பிரீமியம் பிளான் இருக்கு பத்தியா, இதனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கப்பா. இது நீ வந்து பிரீமியம் பிளான் வந்து நீ எடுத்தீங்கன்னா டைரக்டா பரலோகத்துக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி நேரா போயிடலாம். ஓகேவா? சரிப்பா. அப்ப நீ வந்து நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு. ஓகேவா? நான் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு காசு கொடுத்துறேன். கண்டிப்பாப்பா. இடமா இருக்கு, நல்ல சர்ச்சு. இந்த மாதிரி ஒரு சர்ச்சு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அருமையா நமக்கு பேக்கேஜ் எல்லாம் சொல்றாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். நாளைக்கு காலையில வந்துருவோம். யாரு அது என் பேர் சொல்லி விட்டுறது? வர முடியுமா? யாரது? என்னை யார் கூப்பிட்டது? இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் உனக்கு சமாதானத்தை தர முடியும். யார் இந்த இயேசுப்பா? ஒருவேளை காலையில போயிட்டு வந்தவங்க யாராவது ஃபாலோ பண்ணி வந்து பேசுறாங்களோ? இயேசு உன்னை நேசிக்கிறார். சமாதானம் இல்லாமல் நீ தூங்க முடியாமல் கொண்டிருக்கிறாய். இயேசுவால் மட்டும்தான் உனக்கு சமாதானத்தை தர முடியும். தவறான மாயமானமான உபதேசத்தை கண்டு தவறான வழிகளை செல்லாதே. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு ஒருவரை மாத்திரம் உறுதியாக பற்றிக்கொள். வேத வசனத்தை நன்றாக படித்து உண்மையான சத்தியத்தை புரிந்து கொண்டு அதன்படி நீ வாழ கற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை பெற்றுக்கொள்வார். இயேசுவை உறுதியாக பெற்றுக்கொள். வாழ்க்கையிலே தவறான உத்தேசத்துக்கு முன்னாக சென்று விடாமல் ஜாக்கிரதையா இரு. ஐயோ, இன்னைக்கு காலைல வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தானே, அவங்க என்னன்னா எதோ சொன்னாங்க. ஐயோ, எதான் உண்மையான ஜீசஸ் அச்சோ, நான் தப்பு பண்ணிட்டேனோ? ஐயோ, நான் அழகை பார்த்து, ஐயோ பேக்கேஜை பார்த்து, ஐயோ கலர் கலரா இருக்கு லைட்டை பார்த்து போனேனே, தப்பு பண்ணிட்டேனே. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா.
இனி இந்த மாதிரி ஒரு பாவமான வாழ்க்கைக்கு நான் போகாம இருக்கேன். காப்பாற்றுப்பா. ஆமென். விழிப்புணர்வு நாடகம்னா யாரை குற்றப்படுத்துறதுக்காக வேண்டி இல்லை. நிறைய வல்லுறு பிள்ளைகள் வந்து இந்த ஒரு மயமலமான ஒரு மாடுன பிரதேசத்தினால சென்று கொண்டிருக்கிறதுனால அதை கொடுக்குறதான ஒரு விழிப்புணர்வு. வேதவாசத்தின் உண்மையான சத்தியத்தை பிள்ளைகள் தான் ஆராய்ந்து படித்து அதை உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பெரியவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து பிள்ளைகளை வேதவாசத்தின் படியே நடப்பதற்கு ஒவ்வொருவரும் ஊக்குவிப்போம். நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி.